பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரிப்பீர்களேயானால் நிராகரிங்க. ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும், அல்லாஹ் தஆலா உங்களை விட்டும் தேவையற்றவன். வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர், என்றாலும் அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்திலே நிராகரிப்பை அவன் பொருந்திக் கொள்வது கிடையாது. வயின் தஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்துவீர்களேயானால் யர்தஹு லக்கும், உங்களை அவன் திருப்தி கொள்வான், பொருந்திக் கொள்வான். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஃப்ரா, தன் சுமையை சுமக்கக்கூடியவன், தன்னுடைய பாவச் சுமையை சுமக்கக்கூடியவன் மற்றவருடைய பாவச் சுமையை சுமக்க மாட்டான். சும்மையிலா ரப்பிக்கும் மருஜியுக்கும், பிறகு உங்களுடைய மீளுதல் உங்களுடைய இறைவனிடத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த இறைவன் ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அமல்களை பற்றி, நீங்கள் செஞ்ச காரியங்களை பற்றி உங்களுக்கு அவன் அறிவிப்பான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக அந்த அல்லாஹ் உள்ளத்திலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன், மனிதனுக்கு ஏதாவது துன்பம் தீண்டுமேயானால், அதாவது கஷ்ட காலம் அவனுக்கு வருமேயானால், தாரத்தஹு முனீபன் இலை, அந்த அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி தன்னுடைய ரப்பிடத்தில் அவன் பிரார்த்திக்கிறான், அழைக்கிறான், துஆ செய்கிறான். அல்லாஹ் அப்படிங்கிறான். சும்மா இதா சப்பதஹு நேமத்தம் மீன்ஹு, அல்லாஹ்வும் தான் புறத்திலே இருந்து ஏதாவது நேமத்தை அவனுக்கு அளிப்பானே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அடுத்து நசிய மாக்கான எதிர்வு இலைகி மின் கபல், இதுக்கு முன்னால் அந்த இறைவனிடத்தில் அவன் துவா செய்வதை எல்லாம் மறந்து போயிடுறான், மறந்துடுறான். வஜஅலூலில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு இணைகளை உண்டாக்குகிறான், ஏற்படுத்துகிறான். லியுதில்லான் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. நாயகமே நீங்கள் கூறுங்கள், குல் தமத்தா பிகுஃப்ரிக கலீலா, உங்க குஃப்ரை கொண்டு, நிராகரிப்பை கொண்டு கொஞ்ச காலத்துக்கு சுகம் அனுபவியுங்க, நல்லா இருங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் இன்னக மின் அஸ்ஹாபின் நார், நிச்சயமாக நீங்கள் நரகவாசிகள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல தேவை உள்ளது. சாரி மஹ்லூக் அல்லாஹ் கி முஹ்தாஜ் है और अल्लाह ताला सबसे बेनियाज है. அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். ஆனால் அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு யாருடைய தேவையும் கிடையாது, எவனுடைய தேவையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா தேவையில்லாதவனாக இருக்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இருக்குது, நீங்களும் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செஞ்சா கூட அல்லாஹ்வுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்புகளை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள், எல்லா மஹ்லூக்கும் அல்லாஹ்வுக்கு குஃப்ர் செஞ்சா கூட அல்லாஹ்வுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். எல்லா புகழும் இந்த அல்லாஹ்வுக்கே உரியது. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் குதுசி. அதில் அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் முந்தியவர்கள், பிந்தியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் குஃப்ர் செஞ்சா, அல்லாஹ்வை நிராகரித்தால், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு குறையும் வந்து விடாது. எந்த குறை வரும்? ஒரு குறையும் வந்து விடாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வது இல்லை. அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். தன்னுடைய அடியார்கள் குஃப்ர் செஞ்சா குஃப்ர் செய்யட்டும்னு இல்லை, அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வது இல்லை. அந்த அல்லாஹ் குஃப்ர் செய்ய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டளையிடவும் மாட்டான்.
வலா யர்தாலி இபாதிஹில் குஃப்ர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பொருந்திக்க மாட்டான் தன்னுடைய அடியார்கள் குஃப்ரு செஞ்சா செய்யட்டும் அப்படி. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினீர்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நீங்க மூமினாக அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா தஷ்குரு இரவாகும் அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேமத்துகள் இன்னும் அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான். நேமத்துகள் எல்லாம் அவன் கையில தானே இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேமத்தை அதிகப்படுத்துவான் உங்களுக்கு. இன்னும் உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் நேமத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ் தஸீரு வாஜிரத்தும் விஸ்ர உக்ரா, பாவத்தை சுமக்கக்கூடிய மனிதன் ஒருவன் மற்றவனுடைய சுமையை அவன் சுமக்க முடியாது, சுமக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுக்கு எந்த பொருளும் மறைந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா பேசுறான். பிறகு அடுத்த ஆயத்தில் இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிறத எல்லாம் அறிஞ்சவங்கிறத அல்லாஹ் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்து வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலை, அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மனிதனை கொஞ்சம் பாருங்க, அவனுக்கு தேவைன்னு வரும்போது அல்லாஹ் கிட்ட கெஞ்சுறான், அல்லாஹ் கிட்ட கதறான், அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறான், அல்லாஹ் கிட்ட ஃபரியாது கர்த்தா ரஹ்தா ஹை, அல்லாஹ் கிட்ட கதறான் பயமுள்ள அல்லாஹ் 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 அப்படி சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல கூட அல்லாஹ் சொல்லுவான் வைதா மஸ்ஸகுமு துர்ரு ஃபில் பஹர், கடல்ல உங்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டால், கடல் சீற்றம், கடல்ல போகும்போது நடு கடல்ல ஏதாவது ஒரு சீற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது முசீபத்து வந்துட்டு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர எத்தனை கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்தானா எல்லா கடவுளும் மறந்து போயிடுது. அல்லாஹ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அல்லாஹ்வை அழைக்கலாம், அல்லாஹ்வை அழைச்சு அல்லாஹ் காப்பாத்து, இறைவா காப்பாத்து அப்படி சொல்லி சொல்றான். அப்புறம் அல்லாஹ் காப்பாத்துறான்னு வைங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறம் மேல இவன் முகம் திருப்பிக்கிட்டு போவான். இந்த மனிதனே நன்றி கெட்டவன், இன்சான் ஹேஹி நாசுக்கு, மனிதனே நன்றி கெட்ட பையன் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தாலா அதைத்தான் அதே மாதிரி ஒரு மாடலேஷன்ல தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் பேசுறான். கஷ்டம், துக்கம், இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கும்போது அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ் தாலாவை அழைத்து தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றான், துவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட சொல்றான். அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கி விட்டால் அல்லாஹ்வை மறந்து போயிடும். அதான் அல்லாஹ் பேசுறான். சும்மா இதா ஹவ்வலஹு நேமத்தன் மின்ஹு நசிய மா கான யதுஉ இலைஹி மின் கபல், அல்லாஹ் ஏதாவது நேமத்துகளை அவனுக்கு அளித்து விட்டால் இதுக்கு முன்னால செஞ்ச துவாவெல்லாம் பயப்புள்ள மறந்துடுறான், ஞாபகம் இருக்கிறது இல்லை, இறைவனை மறந்து போய்விடுகின்றான். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் எல்லாம் பேசுவான் இதே மாதிரி, வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா, அதாவது கஷ்டங்கள் வருகிற போது இந்த மனிதன் இருக்கிறானே, நம்மை நிற்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது, எல்லா நேரத்திலையும் உள்ளத்தால என்னை அழைச்சு துவா செய்யலாம். நீ கூப்பிட்டு ரஹ்மான், ரஹீமு, மாலிக்கு, குத்தூசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வை அழைச்சு அல்லாஹ்ட துவா செய்யலாம். ஆனால் அந்த அல்லாஹ் ஏதாவது கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்ததுனால அந்த கஷ்டத்தை அவனை விட்டு அல்லாஹ் நீக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வை கூப்பிட்டு கஷ்டங்களை எல்லாம் சொல்லி துவா செஞ்ச மாதிரியே அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதாவது சுகமான வாழ்க்கை வருகின்ற போது அப்புறம் அல்லாஹ் மறந்துடுறான். அப்புறம் என்ன பண்றான், வஜாலலில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு இணைகளை உண்டாக்குகிறான். இவனும் கெட்டு போய் லியுதில்லா அன் சபீலி, மற்றவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகெடுக்கின்றான். இதுதான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், மனிதன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுகிறான், நாயகமே
கஹியை சொல்லுங்க அவங்க கிட்ட, குல் தமத்தா பி குஃப்ரிக கலீலா, உங்களுடைய நிராகரிப்பை கொண்டு கொஞ்ச நாளைக்கு சுகமா வாழுங்க ஐயா, சுகமா வாழுங்க. உலகத்துல தானே வாழ்றீங்க, உலகத்துடைய வாழ்க்கை ஒன்றும் பெரிய வாழ்க்கை கிடையாது. உங்க நிராகரிப்பை கொண்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா ஹாப்பியா வாழுங்க. நல்லா வீடு வாசல், நிறைய சொத்து பத்து, கொண்டாட்டி புள்ள, எல்லா இன்பங்கள், எவ்ரிதிங் எல்லாம் கிடைக்கும். ஹாப்பியா வாழு, கொஞ்ச நாளைக்கு இரு. இது அல்லாஹ் சந்தோஷமா சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் மிரட்டுறான். இதன் மூலமாக அல்லாஹ் மிரட்டுகின்றான். எவ்வளோ நாளைக்குடா சந்தோஷமா இருப்ப, குல் தமத்தா பி குஃப்ரிக கலீலா, கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமா இருப்ப, அப்புறம் இன்னக மின் அஸ்ஹாபின் நார், நீ நரகவாசி தான். குர்ஆன்ல இந்த மாதிரி நிறைய ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ் ஒரு ஆயத்துல பேசுவான், குல் தமத்தா ஃபஇன்ன மஸீரக்கும் இலன் நார், நாயகமே தாங்கள் கூறுங்கள், நீங்க சுகம் அனுபவிங்க, உலகத்துல அனுபவிங்க, ஆனால் ஃபஇன்ன மஸீரக்கும் இலன் நார், உங்க சேர்ற இடம் நரகம் தான், பார்த்துக்கோ அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது, நுமத்தியுஹும் கலீலன், கொஞ்ச காலம் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைப்போம், எல்லாம் கொடுப்போம், கேட்கிறது கிடைக்கும், தொட்டது துலங்கும், எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அப்புறம் தும்மனதுர்ருஹும் இலா அஸாபின் கலீத், கடினமான வேதனையின் பக்கமாக அவர்களை நாம் கட்டாயப்படுத்தும், இழுத்து கொண்டு போய் நரகத்துல தூக்கி போட்டு அல்லாஹ் மிதிப்பான். இது நடக்கும். அதனால குஃப்ரு செய்யறதை சாதாரணமா நினைச்சுக்காது. குஃப்ரு பண்றது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, அது மகா பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹ் பிறகு அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவி அல்லஸீன யஅலமூன வல்லஸீன லா யஅலமூன் இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். இந்த ஆயத்துல கல்வியாளர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியாது. கல்வியாளர்கள் தான், மேன்மக்கள் தான். அதெல்லாம் அந்த ஆயத்தில் சொல்லுவோம். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.